ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சுடுதண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 கப் அளவு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. சரியாக 1 கப் அளவு மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். அதாவது நம்ம சுடுதண்ணி தான் சேர்க்கணும். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். சூடு கொஞ்சம் ஆறினோன்னே நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நம்மளுக்கு 1 கப் அரிசி மாவு இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷத்துல சட்டுன்னு இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம சரியாக 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது நல்லா இந்த மாதிரி சூடு ஆறினோன்னே கையை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா எந்தளவுக்கு பிசைஞ்சாச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி. இப்போது இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த குலோப் ஜாமுக்கெல்லாம் உருட்டுவோம்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுகள் வேணுமோ அந்த அளவுகளில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பால் மாதிரி ரவுண்டாக வேணாம் அப்படின்னா நீங்கள் நீளமாகவும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். வெடிப்புகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சா போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தேய்ச்சாவே நல்லா நம்மளுக்கு வந்துடும். இப்போது இது எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு சரியாக 1 கப் மாவுக்கு. அடுத்து ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி நல்லா சூடு வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதித்து சூடு வரணும். இப்போது நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை இதில் சேர்த்துற வேண்டியதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போது ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னா நம்மளுக்கு சீக்கிரத்தில் கரைஞ்சிரும். இதை சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதை ஈவினிங் டைமாகவும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து தேங்காய் பால் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது 2ஆவதாக எடுத்த தேங்காய் பால், அதாவது தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு அந்த தேங்காய் பால் சரியாக 1 கப் அளவு நான் இப்போ சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா நம்மளுக்கு அந்த உருண்டைகள் வெந்து வந்துருச்சு. இப்போது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பாலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம். அடுத்து பசும்பால் நான் இங்கே சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 கப் அளவு. உங்கள்கிட்ட பசும்பால் இல்லைன்னா நீங்கள் பேக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பால் வேணான்னா நீங்கள் தேங்காய் பால் மட்டுமே வச்சும் செய்யலாம். அடுத்து 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். இப்போது நல்லா வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காயை சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா நம்மளுக்கு வாசனையாக இருக்கும், நல்ல நறுமணமாக இருக்கும். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குங்குமப்பூ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு லைட் எல்லோ கலர் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அதாவது தண்ணி சேர்க்காமல் அரைச்செடுப்போல் அந்த தேங்காய் பால் சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம முதல் தேங்காய் பால் சேர்த்தோன்னே கொதிக்க வைக்கக்கூடாது, அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சுவையான பால் கொழுக்கட்டை நம்மளுக்கு தயாராகியாச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த உருண்டைகள்லாம் கரைஞ்சி போகாது. நீங்கள் பயப்படவே வேணாம் உருண்டைகள் கரைஞ்சி போயிடும்னு.
கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.